ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலாட்ட ஒரு கனவை பற்றி சொல்றாங்க. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல என்னைய 2 வானவர்கள் தூக்கிட்டு போய் கிணறு மாதிரியா நரகம் அதுல தூக்கி போற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு இப்படின்னு சொல்லி தனக்கு ஏற்பட்ட கனவை வந்து சொல்றாங்க. அப்ப உடனே ரசூல்லா வந்து இப்னு உமர் என்பவர் நல்ல மனிதர், நீங்க ஒரு நல்ல அடியான், நல்ல மனிதர், நீங்க இரவு தொழுகை தொழுதா என்ன? ரசூல்லா கேட்கறாங்க, நீங்க இரவு தொழுகை தொழுதா என்ன? நீங்க நல்லவர் தான், இந்த இரவு தொழுகைங்கிற அந்த ஒரு வணக்கத்தை நீங்க உங்க வாழ்க்கையில் கடைபிடிங்க, இது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வையும் வழிமுறையும் ஏற்படுத்தும். இந்த செய்தியை ரசூல்லா சொன்னதுதான் மாத்திரம் அந்த சஹாபி கடைசி காலம், ரசூல்லா மூத்தாயிட்டாங்க, கடைசி காலம் வரைக்கும் இதை தன் வாழ்நாளே அவர் விட்டதே கிடையாது. அவருடைய அடிமையாக இருந்து அதுக்கப்புறம் அவருடைய தோழராக மாறிய நாஃபியா என்று சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, நான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்ப்பேன், அவங்களுடைய இரவு நேரங்களுடைய தூக்கம் என்பது குறைவாக இருக்கும், தொழுகை என்பது அதிகமாக இருக்கும், அவங்க அதை விட்டதே கிடையாது. ரசூல்லா சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க இரவு தொழுகை தொழுதா நல்லா இருக்குமே, ரசூல்லா சொன்னாங்க. அதுக்கு அவர் எப்படி செயல்பட முடிக்கிறார்னா, ரசூல்லா மூத்தா போனதுக்கு பிறகும் அதை கடைபிடித்து இரவுல கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்களாம், அதிகமான நேரம் தூங்குவாங்களாம். அந்த ரசூல்லாவுடைய ஒரு வார்த்தைக்குள்ள மதிப்பு இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்குதா? குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு செய்தியை பார்க்கிறோம், படிக்கிறோம், ரசூலா இப்படி சொல்லி இருக்கிறாங்க, உண்மை பேசுங்கள், பொய் பேசாதீர்கள், நீதமாக நடங்கள், நியாயத்திற்கு துணை போங்க, அன்பாக இருங்க, கோபம் கொள்ளாதீர்கள், எவ்வளவோ செய்திகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம சர்வ சாதாரணமாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா நபி தோழர்கள் அப்படி போகல. இது யாருடைய வார்த்தை? நபி சொன்னாலும் நபி சுயமாக சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய போதனை, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதை என்ன செய்யறாங்கன்னா தன் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியா கட்டுப்படுதல் நமக்கு இருக்கணும். நபி தோழர்கள் வந்து ரசூலா உலக ரீதியா ஏதாவது செஞ்சிருப்பாங்களா இல்லையா, அதை கூட ஏற்று நம்மள செய்வோமே, ஏன்னா அது கூட நமக்கு ஏதாவது வகையில் நன்மை வகிக்குமே என்று சொல்லிதான் செயல்படுவாங்க. அதுல இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக முக்கியமானவங்க. இவங்களுக்கு பேரே எப்படி சொல்லப்படும்னா, நபியை ஜானுக்கு ஜான் முலத்திற்கு மூலம் பின்பற்றி நபி தோழர். ரசூல்லாவை பார்த்திருக்காங்க, ரசூல்லா எப்படி எல்லாம் இருக்கிறாங்களோ அது மாதிரியே என் வாழ்க்கை இருக்கணும். ரசூல்லா இன்னைக்கு இது செஞ்சாங்க, இன்னைக்கு இது செஞ்சாங்க, இப்ப இப்படி இருந்தாங்க, அதை நானும் செய்வேன். ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்துல ஒரு நாள் வந்து குபா பள்ளிவாசல், முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் ரசூல்லா அவங்க தான் கட்டுறாங்க, அந்த பள்ளிக்கு என்ன செய்வாங்கன்னா போயிட்டு வருவாங்களாம். இவர் என்ன செய்வாங்க, ரசூலுடைய மரணத்துக்கு பிறகு ரசூல்லா இந்த நாள்ல அந்த பள்ளிக்கு எப்பவும் போயிட்டு வருவாங்க, நானும் போயிட்டு வரேன், போயிட்டு வருவாங்க. இப்படி நபியினுடைய ஒவ்வொரு செயலையும் அப்படியே பார்த்து பார்த்து அவர் அதை வர்ணித்து ரசிச்சு இதை நாமளும் செய்யணும் என்று செய்வாங்களாம். அப்ப இது போன்று நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும்.